நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். நேத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாரிக்கு இன்னைக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்னைக்கு மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் இருந்தது. எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் எனர்ஜி இந்த செக்டார் மட்டும் ஓரளவுக்கு பரவால்ல. அப்புறம் மெட்டல் ஓரளவுக்கு பரவால்ல. ஆட்டோ வந்து ஃப்ளாட்டா இருந்தது. ஐடில நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எஃப்ஐ வந்து ஒரு லாஸ்ட் வீக்ல நல்லாவே வாங்கியிருந்தாங்க. நேத்து கொஞ்சம் கம்மியா செல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஆப்படிச்சுட்டாங்க இன்னைக்கு எஃப்ஐயை. இங்க பார்த்தா தெரியும். இங்க பாருங்க. 1794 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி செல் பண்ணியிருக்காங்க. கன்டினியூவா வந்து பாருங்க பை பண்ணிட்டே இருந்தாங்க 3 நாளா. அப்புறம் செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா செல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த வீடியோவுல நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 5 ஸ்டாக் இருக்கு. அது எல்லாமே ஒரு 52 வாரம் லோல தான் இருக்கு. அத டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நெறைய ஸ்டாக்குடைய நெறைய பங்குகளுடைய முக்கியமான தகவல் இருக்கு. அதையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு நிஃப்டில வந்து டாப் கெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து கன்டினியூவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, பறக்க ஆரம்பிச்சுச்சுன்னு நெனைக்கிறேன் பார்க்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த இந்த ஸ்டாக்கும். டாடா மோட்டார்ஸ், பிவி நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்கு தான். நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக் தான் இதுவும். இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து காலையில பார்க்கையில ஒரு 2% இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1½ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரயில்வே ஸ்டாக்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில டாப் லூசர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸு, அதுக்கப்புறம் டெக் மஹிந்திரா, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல். இந்த 5 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல லாஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபார்மா கம்பெனிக்கு வந்து நெறைய நியூஸ் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சைடஸ் லைஃப் சயன்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு செமிகுலைட் மேனுஃபேக்சரிங் ஃபார் எக்ஸ்போர்ட் ஒரு மெடிசின வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹைகோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அரபிந்தோ பார்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைனா பார்மா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது $5.1 மில்லியன் வந்து இவங்க 20% வந்து ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அரபிந்தோ பார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அருமையான ஒரு நியூஸுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி சொல்லலாம். அரவிந்த் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனி சொல்லலாம். ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாம். உங்க வாட்சஸ்ல நோட் பண்ணி வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க. ஒரு சைடு வேலே தான் ஏறிட்டு இருக்கு. டவுன்ல வந்துட்டு கொஞ்சம் மேல போயிட்டு ஒரு சைடு வேல இருக்கு. இது இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது பார்மா கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஜந்தா பார்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைசென்ஸ் இவங்களுக்கு வந்து பேட்டர்ன் கிடைச்சிருக்கு பயோகானோட. அதே மெடிசின் தான் நம்ம சொன்னோம்ல. இந்த பாருங்க, இங்க ஒரு மெடிசின் நம்ம அரவிந்தோ பார்மா இல்ல. அது சைல்ட் லைஃப் சயன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குடுத்துருக்காங்கல்ல செமிக்லைட். அதே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பயோகானோட பேட்டர்ன் லைசென்ஸ் கிடைச்சிருக்கு. 26 கண்ட்ரிக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கு. இது ஒரு நல்ல விஷயம் அஜந்தா பார்மாவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ்க்கு தயாரிக்கிற கம்பெனி எஸ்ஏஜிஎஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி சப்ளை போட்டிருக்காங்க ஹாங்காங் கம்பெனியோட. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்குக்கு. அருமையான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்திருக்கு. டாடா கேபிட்டல், டாடா குரூப்லேருந்து. அது என்னன்னா, இங்க பாருங்க டாடா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நேரோ ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம். இன்னைக்கு ஒரு 4%க்கு மேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க டாடா கேபிட்டலு. எனக்கு இந்த ஸ்டாக் கிடையாது. ஐபிஓ லிஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தடவிட்டே இருந்துச்சு ஒரு ஏரியாவுல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பார்த்தீங்கன்னா 4½ மேல இங்க பாருங்க ஜங்குன்னு ஏறிருக்கு. ஐபிஓ வந்ததுலேருந்து பாருங்க ஒரு சைடு வேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். ஆமா, இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹேப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரத்னா மதர்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீல் போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். நெக்ஸான் ஆட்டோ எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நும்மரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாக் வந்து நல்ல ஒரு புல்லிஷா இருக்கு. மேல ஃபர்தரா போறதுக்கு மேல சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நும்முரா வந்து அவங்களுடைய கருத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்டு ஃபெர்டிலைசர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. கெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். நான் ஹோல்ட் பண்றேன் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ன்னு சொல்லலாம் கெயில் வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஓ வரதா சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டு லிமிடெட். கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரியல. 2026ல வரும்னு நெனைக்கிறேன். வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோல பப்ளிஷ் பண்ணுவோம். அது ஒரு அருமையான நியூஸ் கோல் இண்டியாவுக்கு. அதுதான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 3% மேல ஏறி இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி நம்ம லிஸ்ட்ல நம்ம ரூ. 100க்கு கீழ உள்ள ஸ்டாக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விக்ரம் இன்ஜினியரிங்கு. அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கும் பாருங்க.
2035 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். 600 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஆமா. விக்ரம் இன்ஜினியரிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குற ஸ்டாக்கு. 52 வாரம் லோல உள்ளது. இங்க பாருங்க ஸ்டாக் 86 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% 3.5% மேல இன்னைக்கு டவுன்ல தான் இருந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. ROC, ROE டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கடன் கிடையாது. ஆமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, EPC கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. இங்க பாருங்க ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்க. ரூ. 9,00,00,000 மேல பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லாஸ்ட் குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. ஆமா. கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, 2,000 கோடி தான். ஆனா மார்க்கெட் கேபிள் ஈக்குவலா வந்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இப்ப ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஆர்டருங்க. நாளைக்கு ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 56 வச்சிருக்காங்க. FI8 வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. D8 வந்து பார்த்தீங்கன்னா 12%க்கு மேல இருக்கு. D8 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஃப்ளேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. ITI மல்டி கேப் ஃபண்ட் வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் ரிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3,500 கோடிக்கு மேல உள்ளது. ஒரு ஆட்டோமொபைல் செக்டார், ரயில்வே அந்த மாரி கீழ தான் அவங்க இருக்காங்க. ரிங்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. ஸ்டாக் பே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கடன் சுத்தமா கிடையாது. ஃபேஸ் வேல்யூ 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட இருக்கு. கம்பெனியோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்டாக்கோடைய சார்ட்ட பாருங்க. நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் மேல போன மாரி தெரியுது. நல்ல ஒரு வால்யூம் வந்து நல்லா கூடியிருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் இருக்கு. இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அவங்க லாஸ் மேக்கிங் பண்ணவே இல்ல. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது. ஆனா இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. கடன் சுத்தமா கிடையாது. மெயினான விஷயம் அது. நெட் கேஷ் ஃப்ளோல நல்லா இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நல்லாவே இருக்குங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாருங்க. F8 வந்து பார்த்தீங்கன்னா 7% இருக்கு. D8 வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்குங்க. நல்லாவே DI ஹோல்ட் பண்றாங்க. ஆமா. இங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சோல் இன்ஜினியரிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் செக்டார்ல சோலார் செல் தயாரிக்கிற கம்பெனிங்க. ஸ்டாக் பி வந்து அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, நல்ல லோ ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியா இருக்கு. அப்புறம் பிளட்ஜிங் வச்சிருக்காங்க. அது பார்க்கணும். இது மட்டும் கொஞ்சம் மைனஸு. அது எதுக்குனால பிளட்ஜிங் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா ஹோல்டு பண்றாங்க. பாக்கி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பாருங்க. ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ஸ்டாக்க பத்தி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 46 கோடி லாஸ்ட் குவார்ட்டர்ல பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ லாஸ் பண்ணிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்குங்க. ஆமா. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 159 கோடி கடன் இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சு தான் இருக்கு. 7 டெப்டார் டேயும் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, F8 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் அப்படியே தாங்க இருக்கு. எந்த சேஞ்சஸ் இல்ல. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில கம்மியா இருந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட தான் அதிகமாவே இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்க ஸ்டாக்கு. ஒரு நண்பர் கேட்டது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு EMS செக்டார்ல உள்ளது. இந்த ஸ்டாக் இடையில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு லாஸ்ட் 1 வீக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு வால்யூம் இருந்தது. இப்பவும் 52 வார லோல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் மைனஸ்ல தான் இருந்தது. இந்த செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டவுன் தான் PGLம். ஆமா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. எல்லா மார்ச்லயும் நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மார்ச் நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப 58 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. D8 கூட்டியிருக்காங்க. F8யும் கூட்டியிருக்காங்க. புரமோட்டரும் நல்லா டீசென்ட்டா இருக்கு. பப்ளிக்ட்ட வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம 5வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டிஜிட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோல இருக்குங்க. இங்க பாருங்க. 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஒரு டீசென்ட்டான மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி கம்மியா இருக்கு. ROC, ROE எல்லாமே டீசென்ட்டா இருக்கு. கடன் சுத்தமா கிடையாது. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு.
ஆமா. இந்த ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துச்சுன்னா, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் 12, 17, 277 கோடி பண்ணியிருக்காங்க நல்லாவே. புதிய ஐபிஓ லிஸ்ட் ஆன ஸ்டாக் தான். ஒரு 6 மாசம் ஆச்சு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி நெனைக்கிறேன். ரிசர்வ்ல நல்லாவே இருக்குங்க. பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் நல்லா இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. அத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் நல்லாருக்கு. எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா வச்சிருக்காங்க. பப்ளிக் ஐலயும் இருக்குங்க. ஆமா. இந்த நம்ம பார்த்த 5 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம டெலிகிராம் குரூப்ல கேட்ட நண்பர்களுடைய டீட்டெயில் தான் நம்ம இங்க வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் எல்லாருக்கும் போய் சேரட்டும். அப்படியே லைக் பட்டன தட்டி விடுங்க. இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கும் வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.